இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு அக்டோபர் 26 முதல் 28 வரை கோலாலம்பூருக்கு வராமல் இருக்குமாறு பொதுமக்களுக்கு போலீஸ் அறிவுறுத்தல். வரவிருக்கும் 47வது ஆசியான் உச்ச மாநாட்டை முன்னிட்டு அக்டோபர் 26 முதல் 28 வரை பொதுமக்கள் அவசியம் இல்லாமல் கோலாலம்பூர் நகரத்துக்குள் நுழைய வேண்டாம் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கவிருக்கும் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற சில சாலைகள் மூடப்படும் என்றும் மாற்று வழிகள் அமைக்கப்படும் என்றும் அறியப்படுகின்றது. எனவே மக்கள் தங்களின் பயணத்தை முன்னதாக திட்டமிட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு மலேசிய காவல்துறை தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் இன்று கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் தெரிவித்தார். சாலை மூடல்கள் அக்டோபர் 17ஆம் தேதி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் மாநாடு நடைபெறும் நாட்களில் குறிப்பாக அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள் நடைபெறும் நேரங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். KLCCயை சுற்றியுள்ள சாலைகள், அதாவது ஜாலான் அம்பாங், ஜாலான் சுல்தான் இஸ்மாயில், ஜாலான் துன் ரசாக், ஜாலான் பி ரம்லி, ஜாலான் பினாங் மற்றும் பெர்சிகாரான் KLCC ஆகிய சாலைகளும் MX எலைட் NKVE மற்றும் குட்ரி உள்ளிட்ட சில முக்கிய நெடுஞ்சாலைகளும் மூடப்பட உள்ளன. லெங்கங்கில் வீடமைப்பு பகுதிக்கு அருகே உள்ள நிலத்தில் மர்மமான நினைவு சின்னம், குடியிருப்பு வாசிகள் கவலை. லெங்கிங் பந்தா டாசிக் செங்கனில் வீடமைப்பு பகுதிக்கு அருகே உள்ள நிலத்தில் மர்மமான நினைவு சின்னம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருப்பது அங்குள்ள குடியிருப்பு வாசகர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கல்லினால் உருவாக்கப்பட்டுள்ள அந்த நினைவு சின்னம் குறித்து புதன்கிழமை அன்று தாம் புகாரை பெற்றதாக லெங்கிங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது அஸ்னா அமீன் தெரிவித்தார். அந்த நினைவு சின்னத்தின் அளவு மீதமான நிலையில் இருந்தாலும் அந்த இடத்தில் அது எழுப்பப்படுவதற்கு பொருத்தமான இடம் அல்ல. அதிகமான இடங்கள் இருந்த போதிலும் அந்த இடத்தில் சம்பந்தப்பட்ட நினைவு சின்னம் ஏன் எழுப்பப்பட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளதாக முகமது அஸ்னா அமீன் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரம் குறித்து தாம் சிரம்பான் மாநகர் மன்றத்திற்கு தெரிவித்திருப்பதோடு மேல் நடவடிக்கை மற்றும் அந்த சின்னத்தை தகர்ப்பதற்கான நோட்டீஸ் விநியோகிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். அதோடு அந்த நினைவு சின்னம் அந்த இடத்தில் எழுப்பப்பட்டதற்கான காரணமும் தங்களுக்கு தெரியவில்லை. மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தில் புதன்கிழமை அன்று ஒரு பேருந்திலிருந்து அதிகமான பயணிகள் இறங்கியதாகவும் அவர்கள் அங்கு வந்ததற்கான நோக்கமும் தனக்கு தெரியவில்லை எனவும் முகமது அஸ்னா அமீன் தெரிவித்தார். மாய்கா மீண்டும் முக்கியத்துவம் பெற ஒரு வலுவான மலாய் கட்சியுடன் இருக்க வேண்டும், அரசியல் ஆய்வாளர் கருத்து. மாய்கா தன் அரசியல் வலிமையையும் செல்வாக்கையும் மீண்டும் பெற விரும்பினால் ஒரு வலுவான மலாய்க்கார கட்சியுடன் அது இணைய வேண்டும். ஆனால் அது அம்னோ அல்ல என பிரபல அரசியல் ஆய்வாளர் ஷஹபுதீன் ஹுசேன் கூறினார். தேசிய முன்னணி கூட்டணியில் இருந்து விலக மாய்கா முடிவெடுத்தால் அது சரியானதாகவே இருக்கும். காரணம், அம்னோ இப்போது மலாய் சமூகத்தின் பிரதான கட்சியாக இல்லை. அண்மைய தேர்தல்களில் மலாய் வாக்காளர்களின் 70 விழுக்காடு ஆதரவு பாஸ் மற்றும் பெர்சத்து கட்சிகளுக்கு சென்றுள்ளதை அவர் நினைவுபடுத்தினார். நாட்டில் இந்தியர்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடாளுமன்ற தொகுதிகள் ஒன்று கூட இல்லாததால் மாய்காவின் வெற்றிக்கு வலுவாக மலாய் கூட்டணிதான் முக்கியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் பிரிந்து செல்ல நினைக்கும் மாய்காவை விமர்சிக்கும் முன் அம்னோ தனது தற்போதைய நிலையை முதலில் எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் ஷஹபுதீன் அறிவுறுத்தினார். தேசிய முன்னணியில் எதிர்காலம் குறித்து கேள்விக்குறியாகியுள்ள மாய்கா அடுத்த மாதம் அதன் பொது பேரவையின் போது முக்கிய முடிவை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொம்பாக்கில் IIUM பல்கலைக்கழக வளாகம் அருகே புலியின் கால்பத அச்சுகள், வைரல் வீடியோ. கொம்பாக்கில் உள்ள IIUM எனப்படும் அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழக மலேசிய வளாகத்திற்கு பின்னால் உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் புலியின் பாதத்தின் அச்சுகளை ஒருவர் பார்ப்பதை காட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. ஒரு டிக்டாக் பயனரால் பதிவேற்றப்பட்ட வீடியோவில் அந்த நபர் ஒதுக்குப்புறமான காட்டுப்பாதையில் நடந்து செல்லும் போது சேற்று நிலத்தில் திடீரென பல பெரிய பாதத்தின் அச்சுகளை காண்கிறார். அவர் மண்டியிட்டு அதனை பரிசோதிக்கும் போது அந்த அச்சுகள் மிகவும் புதிதாக உள்ளன என்று கூறுவது கேட்கிறது. மேலும் விலங்கு விட்டு சென்ற அடையாளங்களுடன் தனது கையை ஒப்பிட்டு அவர் பார்க்கிறார். சில நிமிடங்கள் கழித்து அவர் பதட்டமாக சுற்றி பார்க்கிறார். பின்னால் ஒரு சிறிய பிரார்த்தனை வசனத்தை வாசித்துக் கொண்டே ஓடும்போது கை நடுக்கத்தினால் அவரது தொலைபேசி தரையில் விழும்போது திடீரென வீடியோ முடிகிறது. அருகிலுள்ள புதர்களில் அசையும் சத்தத்தையும் கேட்ட பிறகுதான் ஓடிவிட்டதாகவும்
அது என்ன என்பதை கண்டுபிடிக்க தாம் காத்திருக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சிறார் பாலியல் காணொலி விநியோகம் மீதான நடவடிக்கை, வயது குறைந்த 60 உட்பட 31 பேர் கைது. CSAM எனப்படும் சிறார் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான உள்ளடக்கம் மீதான நாடு தழுவிய நடவடிக்கையில் 12 வயது முதல் 71 வயதுக்கு இடையிலான 31 பேர் கைது செய்யப்பட்டனர். செப்டம்பர் 22 முதல் செப்டம்பர் 30 தேதி வரை நாடு தழுவிய 37 சோதனைகளில் 8,80,000 டிஜிட்டல் CSAM மற்றும் வயது வந்தோருக்கான ஆபாச பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதானவர்களில் 12 மற்றும் 17 வயதுடைய 6வரும் அடங்குவர் என தேசிய போலீஸ் படை தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் ஒத்துழைப்புடன் பாலியல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விசாரணை பிரிவுடன் இணைந்து கூட்டரசு போலீஸ் மேற்கொண்ட நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக புகிட் அமானில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் முகமது காலிட் கூறினார். இக்கூட்டத்தில் கூட்டரசு குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் M. குமார், தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் தலைமை நெட்வொர்க் பாதுகாப்பு அதிகாரி டாக்டர் முகமது சுலைமான் சுல்தான் ஷெரீஃபுதீன் மற்றும் D11 முதன்மை உதவி இயக்குநர், மூத்த உதவி ஆணையர் சித்திகம் சியா ஹசான் ஆகியோரும் உடனிருந்தனர். ஃபெஸ்டிவல் மெகா இண்டல் ஜிங்கு 2025 நாடளாவிய நிலையிலான பெர்கேசோவின் தொடர் மக்கள் சந்திப்புகள். ஷா அலாம் மக்களே, குடும்பத்துடன் கலந்து கொள்ள உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஃபெஸ்டிவல் மெகா இண்டல் ஜிங்கு 2025 எனப்படும் 3 நாள் பெருவிழா சமூக பாதுகாப்பு நிறுவனமான பெர்கேசோவால் இன்று அக்டோபர் 24 முதல் 26 வரை டதரான் கார்னிவல் ஸ்டேடியம் ஷா அலாம் வளாகத்தில் நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் இவ்விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. பிரபல உள்ளூர் கலைஞர்களின் நேரடி இசை நிகழ்ச்சிகள், இலவச சுகாதார பரிசோதனைகள், உடல் ஆரோக்கியம் குறித்த உரைகள் மற்றும் பயனுள்ள தகவல்களும் அவற்றில் அடங்கும். அதோடு 10,000 ரிங்கிட் வரையிலான ஊதியத்துடன் கூடிய சுமார் 1000 வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் ஆலோசனைகள், குடும்ப பொழுதுபோக்கு அங்கங்கள், அனைத்து வயதினருக்கும் ஏற்ற விளையாட்டுகளும் உள்ளன. டேப்லெட், சைக்கிள், கேமிங், விவேக கை கடிகாரம் என மொத்தம் 20,000 ரிங்கிட் மதிப்பிலான பரிசுகள், குலுக்குச்சீட்டு மற்றும் சந்திப்பு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. போக்குவரத்து வசதிக்காக கிளென்மெரி LRT நிலையத்திலிருந்து இலவச பேருந்து சேவையும் வழங்கப்படுகிறது. எனவே உங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த மெகா இண்டல் ஜிங்கு 2025 விழாவில் கலந்து மகிழுங்கள். சிறார் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் விற்பனை மூலம் 9 மாதங்களில் 76,000 ரிங்கிட் ஆதாயம் பெற்ற 17 வயது மாணவன். CSAM எனப்படும் சிறார் பாலியல் துஷ்பிரயோக பொருட்களுக்கு எதிரான அண்மைய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட 17 வயது மாணவன் இதுபோன்ற வீடியோக்களை ஆன்லைனில் விற்பனை செய்து 9 மாதங்களில் 76,000 ரிங்கிட் சம்பாதித்துள்ளார். இளைஞர்களிடையே ஒழுக்க சீர்குலைவு மற்றும் டிஜிட்டல் லாபம் ஈட்டுவதற்கான கவலைக்குரிய அறிகுறி இதுவாகும் என தேசிய போலீஸ் படை தலைவரான IGP டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் வர்ணித்தார். ஒவ்வொரு வீடியோவையும் அந்த மாணவன் 30 ரிங்கிட் கட்டணத்திற்கு விற்பனை செய்துள்ளான் என்று இன்று புகிட் அமானில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் உதவியுடன் புகிட் அமான் பாலியல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விசாரணை பிரிவான D11 இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டது. நாடு முழுவதும் 37 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது ஆயிரக்கணக்கான CSAM மற்றும் ஆபாச உள்ளடக்கத்துடன் 12 வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டான். 17 வயது இளைஞன் டீனேஜ் டெலிகிராம் குழுவை நடத்தி வந்துள்ளார். அங்கு டம்ளரில் கிடைத்த உள்ளடக்கத்தை ஒரு வீடியோவிற்கு 50 ரிங்கிட் வரை விற்றுள்ளான். அவன் வாலெட்ஸ் மற்றும் QR அடிப்படையில் வங்கி மூலம் பணப்பட்டுவாடாவை பெற்றுள்ளான். இதன் மூலம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் ஆன்லைன் பழக்க வழக்கங்களை கண்காணிப்பதிலும் சைபர் சுரண்டலின் அதிகரித்து வரும் அலையை எதிர்த்து போராடுவதற்கு தார்மீக மதிப்புகளை வளர்ப்பதிலும் வலுவான பங்கை ஆற்ற வேண்டும் என IGP கேட்டுக்கொண்டார். தெமர்லோவில் குடிக்க தண்ணீர் கேட்டு மூதாட்டியை கொள்ளையிட்ட ஆடவர். பஹாங் தெமர்லோவில் 78 வயது மூதாட்டி ஒருவர் தன் வீட்டில் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை 5 மணி அளவில் அடையாளம் தெரியாத ஓர் ஆடவன் வீட்டின் வாசலுக்கு வந்து தண்ணீர் வேண்டும் என கேட்டுள்ளார். மூதாட்டியும் அவனுக்கு உதவ முயன்ற போது அந்நபர் திடீரென வீட்டுக்குள் நுழைந்து
அவரை தாக்கி தரையில் தள்ளியதாக கூறப்படுகிறது. கொள்ளையன் மூதாட்டியின் காப்பு மற்றும் கைபேசியை பறித்து சென்றுள்ளார். இதில் மூதாட்டிக்கு கைகள் மற்றும் தலையில் காயம் ஏற்பட்டது. மொத்த இழப்பு சுமார் 1000 ரிங்கிட் என மதிப்பிடப்படுகிறது. சிசிடிவி கேமரா பதிவுகள் உதவியுடன் போலீசார் கொள்ளையனை அடையாளம் கண்டு வருகின்றனர். இந்நிலையில் மூத்த குடிமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும், முன்பின் தெரியாதவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கெடா யானில் வங்காளதேச ஆடவர் கழுத்து நெரித்து கொலை, 6 கைது. இன்று கெடாங் யாங் கம்போங் ஜாலான் யாங் தெராய் புவார் செம்பட்டாக் பகுதியில் உள்ள வீடொன்றில் வங்காளதேச ஆடவர் ஒருவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். 37 வயதான அந்த நபர் நேற்று மதியம் 1 மணி அளவில் உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. 42 வயதான ஆடவர் ஒருவர் வேலைக்கு தாமதமாக வந்ததால் பாதிக்கப்பட்டவரை கண்டித்தார் என்றும், பின்பு இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது என்றும் ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்டது. அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர் சமையல் அறைக்கு சென்று ஒரு பாராங்கத்தியை எடுத்து வந்து அந்த நபரை தாக்க முயன்றிருக்கின்றார். அதற்கு சந்தேக நபர் அருகில் இருந்த இரும்பு கம்பியை தரையில் வீசி பின்னர் மின் கம்பியினால் பாதிக்கப்பட்டவரின் கழுத்தை நெரித்துள்ளார். அந்த சண்டைக்கு பின்புதான் பாதிக்கப்பட்டவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். சம்பவத்திற்கு பிறகு சந்தேக நபர் தானாகவே போலீஸ் நிலையத்திற்கு சென்று சம்பவத்தை பற்றிய அறிக்கை ஒன்றை அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 6 போலீசார் கைது செய்ததை தொடர்ந்து ஒரு கம்பி உருள், ஒரு பாராங்கத்தி மற்றும் ஒரு இரும்பு கம்பி ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கொலை குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து அனைத்து சந்தேக நபர்களையும் தடுப்பு காவலில் வைப்பதற்கு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. பாஜோக்கில் பாகிஸ்தானிய ஆடவர் ஓட்டிய கார் மோதி வீடு மற்றும் 3 வாகனங்கள் சேதம், 4 காயம். நேற்று மாலை பாஜோக்கில் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஆடவர் ஒருவர் ஓட்டிய டொயோட்டா அவென்சா வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள வீட்டையும் 3 வாகனங்களையும் மோதியதில் ஒருவர் பலத்த காயங்களுக்கும் 3 லேசான காயங்களுக்கும் ஆளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட வீட்டினுள் வீட்டின் உரிமையாளர் உட்பட மற்ற 2 உரையாடி கொண்டிருக்கும் போது 21 வயதான அந்த வாகன ஓட்டுநர் வேக கட்டுப்பாட்டை இழந்து நேராக வீட்டினுள் சென்று மோதியுள்ளார். மேலும் ரூஃபெரடுவா மைவி கார் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களையும் மோதி சேதப்படுத்தியுள்ளார். தனது முன் சென்ற கார் திடீரென இடப்பக்கம் திரும்பியதால் அதை தவிர்க்க முயன்ற போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வீட்டை மற்றும் மற்ற வாகனங்களை மோதியதென்று வாகன ஓட்டுநர் போலீசிடம் விளக்கம் அளித்தார். விபத்தில் காயமடைந்த அனைவரும் அருகாமையில் உள்ள பாஜோக் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான தகவலை பெற்றதும் 8 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணி வேலைகளில் ஈடுபட்டனர் என்று பாஜோக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு தலைவர் இப்ராஹிம் முகமது ரொஹனி கூறினார்.